What's up ladies and welcome to the brand new episode of காதலா காதலா. மறுபடியும் வந்துட்டேன் உங்கள் காதல் மன்னன் ஜீவன். அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து டிக்டாக்ல வீடியோ எல்லாம் போட்டிருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே நேரத்தில் சில பேர் என்ன வீடியோ போட்டிருக்காங்க, இந்த கதைலாம் செம்ம ஃபேக்கா இருக்குங்க, எல்லாமே ஃபேக் ஸ்டோரிஸ் தானே. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள்ட்ட ஆப்டிமிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கதைலாம் ஃபேக் நம்புறீங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்னும் இந்த காதல் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நல்ல காதல் பண்ணுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. அப்புறம் சூத்தாடி வாங்கின பிறகு வந்து இங்க வந்து பேசுங்க. ஓகே, அப்புறம் எவனாச்சும் வந்து சொல்லுவான் என்ன கதை செம்ம ஃபேக்கா இருக்குன்னு, அப்போ தெரியும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. வாங்க இந்த வார எபிசோட் போலாம். ஒரு புனிதமான காதல் கதை கேட்க நீங்க ரெடியா? நான் ரெடி. போடுற டைட்டில் கார்டை. இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. ஹலோ, வாங்க இந்த வார காலர் போலாம். ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அங்க யாரு பேசுறதுங்க? உண்மையான பேர் சொல்லணுமா போய் பேர் சொல்லணுமா? பாருவே, உனக்கு நானே பேர் வைப்பா இல்ல நீயே உனக்கு ஒரு பேர் வச்சிருக்க? உண்மையான பேர்லாம் சொல்லாத, திடீர்னு உனக்கு தெரிஞ்சவங்களை வந்து அது ஒரு பிரச்சனையாயிருப்போது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. Okay, I'll call myself Teju. என்னது? I call myself Teju. தேஜு. தெலுங்கு படம் ரொம்ப அப்பயோ. அப்படின்னு இல்ல, அது கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இந்த கதையோட. தேஜு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? Oh yeah, I'm from Singapore. சிங்கப்பூரா? ஆமா. சிங்கப்பூரா? ஹலோ, நம்மளுக்கு முதல்ல ஒரு சிங்கப்பூர் காலர் வந்திருக்கீங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சோ ஹவுஸ் திங்ஸ் இன் சிங்கப்பூர்? சிங்கப்பூர் வரணும் எதிர்பார்க்கறேன், ஆனா யாரும் என்ன கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா கூப்பிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அவன கூடிய சீக்கிரத்துல கூப்பிடுவாங்க. நீ சொல்ற பார்த்தா கூடிய சீக்கிரம் வெயிட் விக்கிற மாதிரி இருக்கு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல இல்ல, அப்படி இல்ல. இந்த ஷோ அவ்வளவு பாப்புலர் ஆகி உங்களை வந்து கொலாபரேஷனுக்கு நிறைய பேர் சிங்கப்பூர் கூப்பிடுவாங்கன்னு சொல்றேன். தேவமே, நீ சொல்றது பார்த்தா உன் கதையில எதிர் வம்பு இருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். Okay, so basically நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு திருநங்கை. திருநங்கை, that means you are a transgender, is it? Yes, I'm a trans woman. Yes, Trans woman. Okay, so no, so Yes. you transition from male to woman. To female. Female. Yes. Oh, okay. Wow, that's a huge transformation, right? Yes, of course. ரொம்ப பெரிய transformation அது. சரி, அப்புறம் உங்க கதையை சொல்லுங்க. So 2018ல வந்து அப்போ அந்த டைம்ல வந்து I was வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். I was also doing part time call girl. ஓகேவா? But அந்த டைம்ல நான் கால் கேர்ள் சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, Okay. சிங்கப்பூர் இல்லையா? எஸ் எஸ். ஓகே. ஸோ அந்த டைம்ல தான் என்னுடைய எக்ஸை நான் வந்து கனால் பண்ணேன். எப்படி கனால் பண்ணேன்னா, ஐ காட் டு நோ ஹிம் த்ரூ WeChat. அப்ப 2018ல. ஓகே. ஸோ as நார்மலா எல்லாருக்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட நார்மலா பேசினேன். Then after that I was thinking that he was interested or service or something like that. You look very beautiful. You very nice. Very pretty. Very nice dress. Then ஒரு 1 day 2 டேக்கு அப்புறம் வந்து after seeing my photos and everything, பயபுள்ள வந்து நம்ம மேல கொஞ்சம் ஆசைப்பட்டாருன்னு வச்சுக்கோமே. அப்படியே லவ்ல வந்துட்டான்னு சொல்லுங்க. 2 மினிட்ஸ்லயே சொல்லிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்க போறேன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. ஒரே நாள்ல பேசி மக்கானாலே என்கிட்ட வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா போனிச்சு. This is too fast for me. லுக் ஹியர் கயல், உனக்கு இது ஃபாஸ்டா இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப ஸ்லோ. சரி, Love at first sight. இல்ல ஃபர்ஸ்ட் போட்டோ. Love at first நேரடியா photo. கூட பார்க்கல, நேரடியா கூட போட்டோ பார்க்கல. பார்த்தே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? So, எனக்கு வந்து I was at that point of time I was not interested in relationship because நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருக்கோம். So நான் மெயினா இந்த கால் கேர்ள் லைஃப்க்கு பூந்ததே வந்து I wanted to save myself from heartbreak because இவருக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 வாட்டி லவ் பண்ணி ஏமாந்து போயிருக்கேன். So அதுல இருந்து like ஒரு feel I wanted to protect myself அந்த மாதிரி. So I was not very into love and relationship. Okay. அப்போ அவர் வந்து பேசினாங்க. Then he seemed quite genuine. ஒரே நாள்ல like he was very clear that he wanted something like friendship and no strings attached. So அப்படிதான் conversation ஆரம்பிச்சது. அவ்வளவு வெரி மாப்ளக்கே. Then suddenly 1 day 2 day கழிச்சு was like நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, I want to know you more, can we go out for a date? இப்படி கொஞ்சம் கதை கொஞ்சம் அப்படி புரிஞ்சுட்டு ஓகே நானும் சரி ஓகே பேசலாம் பழகலாம்னு சொல்லிட்டு then I went out with him. I saw him for the first time. இது லவ் தானே ஜெசி? டைம் இல்ல. பேசணும். Then it's like within 1 weekலயே வந்து he proposed to me. இல்லைங்க, நீங்க அவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பார்க்கும்போது பையன் செமையா தான் இருக்கான்னு தோணுச்சு. பையன் செம்மையா இருக்கானா? ஏன்னா எனக்கு வந்து ஆம்பளை பையனுங்க ஹைட்டா இருந்தா பிடிக்கும். ஏன்னா நம்மளே வந்து ஒரு தென்னை மரத்துக்கு பாதி ஹைட்ல இருப்போம் நம்ம. தென்னை மரத்துக்கு பாதி ஹைட்டா? ஆமா, ஏன்னா என்னோட ஹைட் வந்து 175. என்ன தெரியல? இவர் ஹைட்டுக்கு அங்கிருந்து எட்டி பார்த்தாலே தெரியுமே, கிட்ட வந்து யாரை தேடிட்டு இருக்கிறாரு?
சோ என்னை விட வளர்ச்சியா இருக்கிற யாராச்சும் பார்த்தா நாளா பொத்துன்னு விழுந்துருவேன். பொத்துன்னு உழுதுறீங்க, மரம் உழக்கூடாதுமா. அப்படிதானே உழுந்ததுனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட இந்த பாட்காஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அதுவும் உண்மைதான், என்ன பண்றது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்க அப்படியே பொட்டுன்னு உழுந்துட்டீங்க. பாத்துட்டோம். ஓகே, பிடிச்சிருந்து. ஆள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஹி ஃப்ரம் இந்தியா. ஹி இஸ் இந்தியன் நேஷனல் வர்க்கிங் இன் சிங்கப்பூர். Out of all the guys that I seen, he was very genuine. அவர் என்கிட்ட காட்டின அன்பு, even though despite knowing that நான் ஒரு திருநங்கை, despite knowing that I was also doing part-time call girl service, அவர் அதெல்லாம் தாண்டி என்கிட்ட வந்து ரொம்ப genuine. The love you could feel. உங்களால அந்த love feel பண்ண முடியும். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ் ஒர்க்கர் லவ் பண்றதுக்கு ரொம்ப என்னது யோசிப்பாங்க. He wasn't hesitant. That's why I said everything was very genuine. So சில gestures வந்து ரொம்ப it made me fall even more deeper. He will always tell me இதுல இருந்து வெளியே வா, which no guys ever told me before. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இத கத்துக்கணும். அப்புறம் எங்க வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் யாரையோ பாக்குறேன். So my parents wanted him to come over to just have a chat lah. Wait, your parents knew about your transition also? Yeah, I was staying with my parents. நான் வீட்டோட தான் இருந்தேன். I didn't leave. So were they very supportive of it? Initially no, but என்னோட thought வந்து என்னன்னா, வீட்ல இருக்கிறவங்களே நம்ம புரிஞ்சுக்க வைக்க முடியலன்னா வெளியே இருக்கிறவனை எப்படி நம்ம புரிய வைக்க முடியும்? That was my concept. So நீங்க எப்படி புரிஞ்ச, like was it very tough? Yeah, it was very tough. 2 years I was going through a lot of hell, but I was very firm that நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் வீட்டோட தான் இருப்பேன். I need you to know that எல்லாரும் சொல்ற மாதிரி இது தப்பு கிடையாது. இது நம்மனாலயோ like you can live a life. No, it's okay to be different. அதுதான் என்னோட very important இருந்தது எனக்கு. Yeah, because I'm just asking because நிறைய இந்தியன் ஃபேமிலி ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கும்போது இந்த மைண்ட் செட் மாத்துறது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆமாமா, எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்னு இருக்கு. பிகாஸ் அப்கோர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க நம்மள பக்கம் போது அவங்களுக்கு எவ்வளவு கனவு இருக்கும். அந்த கனவை நம்ம பாதியிலே நம்ம உடைச்சு நம்மளோட செல்ஃபிஷ் ரீசனுக்காக நம்ம மாறிக்கிறோம். அதனால கண்டிப்பா பேரண்ட்ஸ் ரிட்டலேட் பண்ணதான் செய்வாங்க. அதை வந்து நீங்க அது எப்படி புரிய வைக்கிறீங்கன்னு தான் உங்களுடைய கையில இருக்கு. சரி, actually that is very very true and I thank you for saying that because நிறைய பேருக்கு வந்து அது புரிய மாட்டேது. அவங்க பேரண்ட்ஸை ஏத்தி நின்று இருக்காங்க, பட் அவங்களும் கனவோட இருந்திருப்பாங்களே. ஓகே, சோ அப்புறம் என்ன ஆச்சு? அவ்வளவு ஃபேமிலிலாம் வந்தாங்க. சோ வந்தாரு ஃபேமிலில பேர். சோ நடுவுல வந்து என்ன ஆச்சுன்னா, லைக் நாங்க வந்து லைக் அவுட் எங்காச்சும் ஸ்டே பண்ணும்போது அவர் போன் எடுத்து பாக்குற பழக்கம் எனக்கு இருக்கு. சோ ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஹிம், Facebook இருக்கா, Instagram இருக்கா? பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச அவரு வீச்சர் மட்டும் தான் பாய்ச்சாரு. Facebook, Instagramல he said he was not very much into it. So wasn't interested in using Facebook. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. So நார்மலா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 5 months வச்சுக்கோங்க, 5 to 6 months. அந்த டைம்ல எங்க வீட்டுல வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து நாங்கெல்லாம் போறோம். சோ எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, why don't you call உன்னோட எக்ஸ கூப்பிடு, சாரி உன் பாய் ஃப்ரெண்ட கூப்பிடு அப்படின்னு. அப்பா என்ன நினைச்சாருன்னா, லைக் வந்து பாக்கட்டும், லைக் how big of a family he's getting himself into. because எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேரு இல்ல, சொந்தக்காரங்க பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனா உன் சொந்தத்துல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து எல்லாருமே எனக்கு எதிராக தான் இருந்தாங்க. பட் நம்ம எப்படி பேசுறோம்னு இருக்குல்ல, சோ அதனால நான் வீட்டை புரிய வச்சேன். Then from there they did their part of talking to my family members, my extended family. After that only I started convincing people around me. Wow. I be honest, I've heard stories before, but this is amazing. What you did was amazing. Good job. சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ். என்ன மாமா? சோ அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல வந்துட்டு he saw everyone, so everything was fine. எல்லாமே ரொம்ப நல்லா போகுது. Actually உண்மையா சொல்ல போனா இன்னைக்கும் எனக்கு அந்த I can still remember the day how it was like. I was the most happiest person because he was the first guy that I've ever brought into a family function. அதுல வேற எங்க அப்பா வேற இதுதான் வந்து நம்ம சேஜோ கட்டிக்க போறவர் அப்படின்னு வேற எங்க அப்பா வேற ஒரு கட்டத்துல சொல்ல, கதையே கொஞ்ச நேரம் அங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிச்சுச்சா? சாம்பார் ஆப் எனக்கு. எங்க அப்பா அந்த வார்த்தை சொன்னப்போ his face started like changing. ஜீவன், என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் கொடுப்போமா? சரி கொடுப்போம். உங்களுக்கு என்ன பேரு? நீங்களே இவ்வளவு நேரம் பேர் வச்சுட்டு இருக்கீங்க, பேர் வைங்க. எங்க ஏதாச்சும் சொல்லுங்களேன், எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. டக்குன்னு வருதா பாய் ஃப்ரெண்டுக்கு? அது சரி, தேஜுன்னு வச்சிருக்கீங்க. ஜூனியர் வைப்போம். ஜூனியர், ஓகே ரைட்.
ஜூனியர் விகடன் நிருபர். ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்க அப்பா சொல்றாரு, பரல தம்பி நீ வந்து இங்க தூங்கிட்டு நீ போ, காலையில நீ போ அப்படின்னு. ஸோ தட் இஸ் கன்சிடர்ட் லைக் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 6 monthsல நானும் அவரை ஒன்னா தங்குறோம் ஒரு ராத்திரி. ஒன்னா தங்குறீங்களோ? பொங்கல் வெக்கமா இருக்கு எனக்கு. என்ன வெக்கம், என்னமா அது? இன்னைக்கு ஒரு புகை. ஏய் கேட்டா பாயா சார் நீங்களா? ஸோ எல்லாமே ஓகே ஆகி தூங்கியாச்சு. எல்லாமே ஓகே. திடீர்னு அந்த கட்டத்தை நான் கடந்து வரலான்னு பாக்குறேன், நீங்க அதுலயே இருக்கீங்க. வாங்க இல்ல வாங்க எனக்கு தெரியாது, நடந்துருச்சு. சோ எல்லாமே நடந்துருச்சு. பையனை கல்யாணம் பண்ண சொன்னா எல்லா வேலையும் பண்ணிட்டான். எல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் புடிச்சு பழைய கதை. தூங்கியாச்சு. என்ன தூங்கிட்டோம். ஒரு விடிய காலையில ஒரு 4 மணிக்கு எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. Then I felt like okay, திடீர்னு முழிப்பு வந்துட்டோன்னே அவர் போன் அங்கதான் இருக்கு. திடீர்னு அவர் போனுக்கு வந்து ஒரு இமெயில் நோட்டிபிகேஷன் வந்தது. So I just took the phone to glance what was it, and it was an email notification saying that it was from Facebook. So நான் சொன்னேன், இது இந்த ஆளுதா Facebook பாய்ச்சிங்க, எப்படி Facebook notification இமெயில்ல வந்திருக்கோன்னு சொல்லி நான் போய் தட்டி பார்த்தேன். It directed me directly to a web page. So I was like, oh okay, so this fella has Facebook, he never told me. So அப்ப கூட நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. I was very casual about it. So தட்டுனேன், and then it opened up his Facebook account apparently. And then I was like, பாரா மச்சானுக்கு வந்து Facebook இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு. பிரசாத், what a surprise. Went to the profile. First எனக்கு அந்த first shock வந்து எங்க வந்ததுன்னா, அவரோட ப்ரொஃபைல் போட்டோ ஃபீட்ல வந்து அந்த about இருக்கும்ல, அந்த aboutல வந்து மேரிட்னு இருந்தது. மேரிட்டா? மேரிட் இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனா அந்த ஃபீச்சர்ட் போட்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 போட்டோஸ் அந்த ஒரு ஆப்ஷன் முன்ன இருந்தது. அதுல அவர் மாலையும் கழுத்துமா போட்டிருக்கிற ஒரு போட்டோ, இன்னொரு போட்டோல வந்து ஒரு கேர்ள் மாலையும் கழுத்துமா இருக்கு, அந்த ஒரு போட்டோ இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே போனா it was a family photo which was him, a girl, and the girl was carrying a baby. சார் வடகரி தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? Oh. Wow, this guy has a double life, huh? Yes, so he was actually married. அட பாவி. எதுக்கு தேவைப்படுமே அங்க ஒரு ஃபிகரை ஓகே பண்ணி வச்சிருக்கேன். இது எனக்கு ஷாக். எனக்கு லிட்டரலி நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். I literally woke up from the like நான் லிட்டரலி உட்கார்ந்து இருக்கேன். மக்கள் பக்கத்துல கொரட்டை உடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கேன். மக்கள் பக்கத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கா. இங்க பாத்துட்டு என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இங்க ஒரு குடும்பத்தை வச்சிருக்க. பாம்பு மௌன வாடா உனக்கு இருக்கு. Holy fuck. Hey, shit me la. வெளிய வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்குறியா? What the fuck? I was like, what the hell? Like ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. So I literally like wake him up, like literally I tapped him on the cheek. அந்த அறை வாங்க தெரியுமா, அந்த மாதிரி அடிச்சு எழுப்பி விட்டு இப்படி மதுவ தட்டினியோ இல்ல பலார் மெதுவா தட்டுறதுக்கு அது என்ன ஆப்பமா கூட போறேன். கொஞ்சம் அப்படியே ஹார்டா தான் தட்டுனேன். என்ன mind? I literally just turned the phone and because it was a dark room, right? So the light was on his face lah. I turned the phone at him. I was like, you are married அப்படின்னு. The moment he started saying because அவர் ஒன்னும் அந்த தூக்கத்துல ஒன்னும் அந்த கலையில அந்த he's still in the sleepy mode but he's waking up already. I just gave one nice slap on his face. I still remember the impact. And அரஞ்சல வந்து he went back to the pillow and came out. அவர் இப்படி பாருக்கோ எந்திரிச்சனே என்னது பட்டிரு என்னது அதுவா. Holy shit. I couldn't do anything because வீட்ல இருக்கோம், அப்பா அம்மா பக்கத்து ரூம்ல இருக்காங்க. So I just told him, I said, you know what, you come outside, I need to talk. நீ வெளிய வா, சத்த நீ என்கிட்ட அப்படின்னு. வாங்க அங்கிள் விளையாடலாம். I went out, I confronted him. I said, what is this, like என்னது இது? Then he told me that இல்ல, I wanted to tell you. I said, when you wanted to tell me? You had all the time in this 6 months to tell me. அப்ப சொல்லல. When my father made a public announcement saying that you are the one that I'm going to get married to and you still don't want to tell me அப்படின்னு. Actually ஆமால அப்பா எதுவும் சொல்லல. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. இந்த ஏமாத்துனது கூட எனக்கு வலியா இல்ல. But the thought that my father actually made an announcement to people saying that he is the one that my daughter is going to get married na, நான் எப்படி எங்க அப்பா மூஞ்சில முழிக்க போறேன்? That was the burning question in my mind. உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா?
So then after that he left. Then over 2-3 days I never spoke to him. Then he said that over 2-3 days kalichi he said he really need to talk to me. So I was like okay fine, because I also felt very deep for him. Okay, so I just wanted to know what was the reason. I meet him. நீ என்ன explanation கொடுத்தாலும் I won't be able to buy it. சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. Then he was like இல்ல நீ கேளு, இந்த கட்டம் வந்து கொஞ்சம் ஸ்டூபிடா இருக்கும், so தயவு பண்ணி ப்ளீஸ் prolong with me. சரி நீ சொல்லு, நான் எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன். அவர் ஆக்சுவலி என்ன பண்ணாரு, என்கிட்ட வந்து ஒரு he sent me audio. Okay, he said listen to this audio. இந்த அது ஒரு 43 minutes ஆடியோல அது. So அந்த 43 minutes ஆடியோ நான் கேட்கும்போது அவர்ல what is this நான் கேட்டப்போ he said you first listen, நான் உனக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். So அது வந்து என்னன்னா it was like ஜாதகம் பார்ப்பாங்க தெரியுமா ஊர்ல, இந்த நாடி ஜோசியம், இந்த கைரேகை ஜோசியம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஊர்ல பார்ப்பாங்க. அட எவன் கையில தம்பி இப்ப ரேகை இருக்கு, அதான் நான் டெக்னிக்கலா பாத சோசியத்துக்கு மாறிட்டேன். ஏமா உன் கைரேகை நீ அவனுக்கு கொடுத்தியே, அந்த கைரேகை பத்தி சொல்லான்ட்ட இல்ல அரஞ்சடல உங்க ரேகை என்ன சொல்லுதுன்னா சனி சுக்கிரன்ல இருக்க. அப்புறம் என்ன சொன்னா, ஜாதகத்திலே வந்து the person is mentioning something like உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கும், ஆனா you will have another love life. அந்த love life மூலியமா தான் உங்களுடைய அந்த நிறைவேறாத அந்த காதல் ஆசைகள் எல்லாம் இன்னொரு love life மூலியமா தான் உங்களுக்கு வந்து அது நடக்கும். And இதெல்லாமே வந்து கடல் கடந்து நடக்கும். So that means to say it's not from where he was born but in a different place, which was here lah. So basically I connected myself to the second love கதைன்னு சொல்லிட்டு I connected myself to that. ஒருவேளை நம்ம ஜாதகத்திலேயே நம்ம வந்திருக்கோம் போல. ஜாதகத்துல வந்திருக்கியா? என்னது நான் அவ்வளவு நேரம் ரேஷ் கொடுக்காம இருந்தேன், ஜாதகத்துல வரியா? அவன் ஜாதகத்தை பார்த்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்கிறான், ஓ வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறான். நீ பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தின் கனெக்ஷன். வாவ், மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். இல்ல சொல்லாதராச்சாரி, என்னால தாங்கிக்க முடியாது. I told him directly that look here, I don't want to be a second option. So it's either you choose her or you choose me. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு. Because end of the day நான் உங்க லைஃப்க்குள்ள வரல, you came and spoiled my life. It's either we break it here or you do something. அப்படின்னு கேட்டதுக்கு he told me that he wants to end the relationship, that he wants to be with me. ரெண்டுல தான் ஒண்ணா தொட வரனே, ரெண்டுல தான் ஒண்ணா தொட வரனே. அண்ணாங்க ஒரு பிள்ளை இருக்க. அதுதான் அங்கதான் வரேன். என்னோட கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, if you are saying that you are forced, because what he told me was you were forced into the marriage. I said okay la, forced into the marriage, then baby அதுவும் உன force பண்ணாங்களான்னு கேட்டேன். ஆமால he was like இல்ல அது வந்து நான் கண்ணு மூட்டு தான் செஞ்சேன், ஐயோ என்னால அது நான் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணாம செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னானா. I can't take this. என்னால தாங்க முடியல. This is killing me. நம்ம கொஞ்ச நாள் டைம் எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு I told him, I said I need time to think about it. So I went to நான் வெளியேட்டேன். என்ன டைம் உனக்கு திங்க் பண்றீங்க? என்னத்தை திங்க் பண்ண போற? இந்த லவ் வரதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு 3-4 வாட்டி ஏமாத்தப்பட்டுட்டேன். So I was already seeking for love very bad. So and when I got the perfect man, like literally நான் ஏன் விட்டு கொடுக்காம இருந்தேனா, because there were so many good qualities about this particular good qualities. அந்த கல்யாணம் பண்ண பார்ட்ட மட்டும் நான் எடுத்து வச்சேன். I mean, if I don't see that part, when I see about his natural character and characteristics and behavior, it was a perfect gentleman. Hey அந்த கல்யாணம் part of his character. ஒரு பொண்ணு வாழ்க்கை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு போயிருக்கான், அது ஒரு part of the character தானே. அப்படி அந்த டைம்ல அப்படி யோசிக்கல. அப்படி யோசிக்காதனால தான் நிறைய பொண்ணுங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க. இங்க பாரு, ஒருத்தோட கேரக்டர் பார்க்கலாம், look at how he treats other people. அவன் ஒண்ணி நல்லா ட்ரீட் பண்ணிருக்கான், அந்த பொண்ணு எப்படி ட்ரீட் பண்ணிருக்கான்னு பாரு. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். எனக்கு பேசிக்கா என்னன்னா, இந்த ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சு I started seeing the good qualities that I had in the relationship. And provided I was an affected girl who came from an affected relationship. And சரி இது தப்புதான், பரவாயில்ல இந்த தப்பை நம்ம பண்ணுவோம், நம்ம சந்தோஷமா இருப்போம். I wanted to be selfish. ஏய் தப்புனே. நீ செல்ஃபிஷ்ல, உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீ தோர்ச்சிருக்க. உனக்கு ஒருத்தவனை ஏமாத்தி இருக்கானா, நீ ஏன் மத்தவனை ஏமாத்தி விடுற? உன் காதோட பார் வந்து கொஞ்சம் மேலே ஏத்து. உனக்கு பேர் மினிமம் இப்ப ஏத்தி வை. So then after that, கொஞ்ச நாள் கழிச்சு I said, you know what, okay fine, I'm willing to be the girlfriend here, but provided you are going to take steps to divorce that. ஓகேவா? இந்த கதை நடந்து I was still with him for another 1.5 years. 1.5 year? இஞ்சிருங்க தேஜுமா சொல்லுங்க. நீ நல்லவேளை முன்னாடி இல்ல, அவனுக்கு கண்ட கேள்வி கேட்டு இருப்பேன். அவன் ஏமாத்தி உட்கார்ந்து இருக்கான், நீ இன்னும் 1.5 வருஷம் ஓட்டிட்டு இருந்திருக்க. காதல் கிடைக்காத ஒரே காரணத்துல இவனெல்லாம் காதல் பண்ற. End of the day ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த relationship is not going to go anywhere. While அந்த relationship இருக்கும் போதே I just wanted to make the best out of it.
எல்லாமே இந்த காற்று மாதிரி சார். அதுவாக வந்து மேலே படும், ஆசையாக தோடும். அப்போ அனுபவிச்சுக்கணும். I wasn't a home wrecker. நானா போய் ஒருத்தரை போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை வந்து நான் வந்து இது பண்ணல. இது எனக்கா வந்து அமைஞ்ச ஒரு லைஃப். So I wanted to be okay. தப்பு பண்ணுவோம், பரவாயில்ல. At that point, don't you feel guilty? I felt guilty, but I was more like because you see, for me, it's a very simple thing. If he has given him the correct love or the correct attention that a man wanted, I won't say no man. Majority of the men would not want to look for someone outside. So plays on a girl's part. Yeah, இது வந்து நம்ம guys மட்டுமே குறை சொல்லி புண்ணியம் இல்ல. There has to be a two-way communication, give and take. Okay, so as much as you said that, I just want to clarify that it's still cheating. Okay, Yeah, still continue. let's I said இது நாங்க யாரும் ஆதரிக்கல, இது நடந்ததை நான் உண்மையை சொல்றேன். yeah, but as much as you feel the relationship didn't work, I think the guy should have ended the relationship before getting into your relationship. And now, as much as you tend to say like adi idu, this is a very it's a messy situation, right? Yeah, true. ஏன்னா அந்த பொண்ணு எப்படி வேணா இருந்திருக்கலாம், but he's already married. In the point of time, I needed that. The first man to ever hold my hand and walk out in a crowded place. To do all these small gestures of a woman like me, ஒரு திருநங்கையா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மால் கஸ்டர்ஸ்லாம் நம்மளுக்குலாம் அது ரொம்ப பெருசா இருக்கும். என்ன தம்பி பீலிங்கி டீலிங். ஸோ கரெக்டா 2020 கோவிட் ஆரம்பிக்க சீசன், அந்த டைம் கர்ஃபியூலாம் வந்ததுக்கு அப்புறம் we couldn't see each other. நம்ம அவரு ஒரு இடத்துல இருந்தாரு, நான் இன்னொரு இடத்துல இருந்தேன். started feeling that போன்ல பேசும்போது கூட like I started to feel that I was losing him somewhere. ரொம்ப தூரம் போயிட்டேன். So I asked him one day, I was like, is everything okay? Is anything bothering you? Then he told me that Aishu found out that I and he were in a relationship. ஐஷு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. இப்பதான் கதையில ட்விஸ்டே வந்திருக்கு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. நடுவுல ஒரு வாட்டி வந்து he went to India for a family function and then I think Aishu took the phone to take photos or what. அதுல ஒரு போட்டோல வந்து நான் வந்து அவர் கட்டி பிடிச்சு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்தது. So அது வந்து Aishu பார்த்தாங்க. After he came back, she started bombarding him with questions like, oh, you're having someone there, is it? அப்படின்னு அவருக்கு வந்து அவரோட டாட்டர்னா உயிர். ஸோ அவர் டாட்டர் காண்டி அவர் எதை வேணாலும் செய்வாரு. ஸோ கடைசியா வந்து அவங்க ஒய்ஃப் கொடுத்த ட்விஸ்ட் எங்கன்னா, they were having an argument. It was about me saying that okay, you're with another lady அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிட்டு நீங்க வா, இல்லையா நான் வந்து லைக் இஃப் யூ சே that you cannot, உன்னால அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்க முடியலன்னா பரவாயில்ல, உன் பிள்ளைய நான் கொன்றுவேன் அப்படின்ட்டாங்க. What the fuck? பிள்ளையே கொன்றுவா? ஏய், என்ன ஐஷு வில்லனா இருக்கே? உனக்கு கண்டிதாமா பாவப்பட்டு எடுத்தேன். நீ என்னமா கதையில இப்படி திடீர்னு வில்லனா மாறிட்ட? பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய டபு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்க மட்டும் வாழ்ந்து காட்டணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். Just I said the wife is a very backward thinking அவங்களுக்கு. Wait. Hold on. Divorce வந்து taboo, ஆனா killing a child not taboo. அதுதான் சொல்றேன். அது அங்க வந்து I don't know. இது டூட் படம் வரும்போது honor killing பத்தி அலற விட்டுட்டு ஒரு கர்சன் மேரேஜ் பண்ணிட்டு கேட்டு இருந்தேன். டேய் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. வா, Indian people are next level. How old is the daughter? நான் அந்த பிள்ளைய பார்க்கும்போதே வந்து she was already 1 or 2 years old. So இந்த கதை நடக்கும்போது baby she was already 4 years old. 4 years old. She was willing to kill a 4-year-old child. Yes, she was very clear about it. நீயா வந்து என்ன பிடிக்கல, என்ன வேணான்னு சொல்லி எல்லாரும் முன்னுக்கும் வந்து சொல்லு, இல்லாட்டினா உன் பிள்ளைய நான் கொன்றுவேன். நான் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். I can still give birth to another child. Oh shit, wait. So if he divorces her, does the child come back to him? No, she says she'll kill the child. Even if she divorce, she divorce also the same thing. உன் பிள்ளைய நான் கொன்றுவேனா? என்னம்மா? நான் குதிக்கல, நான் சொல்றது கூட சொல்லல. எக்ஸாக்ட் ஒரு பிள்ளைய கொன்றுவேன், அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு கதையில யார் நல்லவங்கன்னு தெரியலையே. இந்த புள்ள வந்து திடீர்னு சொர்ணா அவன் எதிர்பார்க்கல. இது கதையில வில்லனே இதானா? So no choice, when he told me that, I know already that he was already didn't know what to do. This was my exact words, Sajivan. I told him, you gave me the best experience, you gave me the best memories that anyone couldn't have given me, and I think that time I just give the girl back her father. And this was my exact word, and I said that this would be my final call towards you. பரவாயில்ல, நீங்க உங்க லைஃப் கேரன் பண்ணுங்க, இதோட நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி I cut the call and I blocked him from all the social media. டேய் பிரடி ரங்கட அந்த டூட் படத்துல மாதிரியே பண்ணி வச்சிருக்கீங்க. நல்லா இருப்போன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஓ செத்து போயிட்டாரு, எரிக்க போறாரு, அட போடாடே மானசனே அழுதுகிட்டு இருக்கானே. என்ன பொறுத்த வரைக்கும் I love him so much that I know that he won't be able to choose between the daughter and me. I know that for sure. The daughter is the one that will always win. So I think நான் விட்டு கொடுத்துட்டேன். Yeah, I mean in this relationship I think the daughter will be the most affected because she will carry the trauma. Are you in a relationship now?
Actually, yes. Oh, congratulations. How is this relationship? Nala. Yeah. I'm happy. I'm very, very much happy. I think it's important as much as less for you. I think it's a very beautiful thing because in your life, I think he came and I think God sent him in a way to change your perspective of love so that you can love someone truly better. And he showed you what true love is. How to be free in that love. You know, that's something that not many people get. உனக்கு வந்து அந்த 2 வருஷம் வந்து ஒருத்தன் உயிர் காதல் பண்ணா இப்படித்தான் இருக்குன்னு காட்டிட்டு போயிருக்காரு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து being human, we will generally like to pinpoint the fingers at the other person. அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றது the human thing. But I wanted to tell a story where being the third person is not easy, and knowing that your relationship is going to end someday, but you still wanted to get the love from the person. It's even more harder than breaking a relationship. And now you are in a very happy relationship, and I hope the very best for you. Thank you very much, Jivan. Thank you so much. Okay. Take care. Take care. Bye, Jivan. Bye. Bye. So, in the episode, yes, I know there's a lot of judgment on this episode. You can judge the people, but I just want to say, like, everyone wants love, right, at the end of the day. நீங்க வந்து ஒரு திருநங்கையா இருந்து ஒரு ஆம்பளையா இருந்து ஒரு பொம்பளையா இருந்து, the basic fundamental thing is you want to be loved. When you are so deprived of love, இங்கே ஒரு சின்ன மினிமம் லவ் வந்தாலே உனக்கு வந்து அந்த அது விட்டு கொடுக்க மனசு வராது, even though you are wrong. So I know a lot of people make mistakes when you're in love, but it's a very basic necessity that every human wants to experience. So in this story, he shouldn't have cheated. He did cheat, let's be honest. There's no two ways about it. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது she wanted the basic necessity of love. Any human wants love, right? So who are we to judge based on love? Everyone can make mistakes, and mistakes is part of being human. With that being said, உங்களுக்கு இந்த காதல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஒரு கதை இருந்தா மறக்காம கூகுள் டாக் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோங்க. நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, ஆனா நிறைய பேர் வந்து கொஞ்சம் வேற மாதிரிலாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய புனிதமான கதை இருந்துச்சுன்னா முக்கியமா சப்மிட் பண்ணுங்க. With that being said, my name is Jivan and this is காதலா காதலா. உன் பரிவில்